சரியா? பாத்தீங்களா? நீங்க குர்ஆன்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? உங்களுக்கு பிரச்சனை எந்த இடத்துல வருது, எந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னு விளங்குதா? சரி, நான் ப்ராக்டிஸ் சரியா பண்ண கிடைக்கல. ஒரு ம். ஓட்டி இருந்துச்சு. So today also had. சரி, ஓகே, பாப்போம். இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த பாடத்தில் அடுத்த பகுதிக்கு வாரம் ப்ராக்டிஸ் பாட்டுக்கு அதில் இன்றைக்கு முதலாவது எழுத்துக்கு வாரம் அலிஃபினுடைய உச்சரிப்பை நாங்கள் பார்க்கணும். இதில் இருக்கிற முக்கியமான சில விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் சொல்லித்தாரேன்னு கேட்டுக்கோங்க. முதலாவது, அலிஃப்ட உச்சரிப்புட இடம் வந்து தொண்டையிட முன்பகுதி. தொண்டையினுடைய பகுதி அல்லது கீழ் பகுதியிலேருந்து வரதெல்லாம் பிழை. முன்னுக்கு இருந்தால் வரணும், வாயிட முன்பகுதி. ரெண்டாவது, நாவிக்கு தானே, நாக்கு அசைக்கப்படாது. நாவான அசைக்காம தான் அலிஃபை உச்சரிக்கணும். மூணாவது, சவுண்ட் வந்து வானத்தை நோக்கி ஆ என்று போறது பிழை. கீழ் நோக்கி சரிவாக வரணும். எப்படி வரணும் சவுண்ட்? நாலாவது, மிக முக்கியமான, அலிஃபுக்கு மாத்திரம் உரிய சிறப்பம்சம் என்னென்றால், அலிஃபுக்கு மாத்திரம் உரிய சிறப்பம்சம், அலிஃபானது எந்த சந்தர்ப்பத்திலும் தனக்கு முன்னால வரக்கூடிய எழுத்திலிருந்து தெளிவான முறையில பிரிபட்டு தெரிஞ்சுதான் ஓதுவார். பிரிபட்டு தான் வரும். ம்? சரி, அதை பத்தி எப்படின்னு பார்ப்போம். இந்த வசனத்தை ஓது பார்ப்போம். وأما السائل فلا تنهر. சரி, போதுங்க. وأما السائل ஆ فلا வரப்படாது. تنهر. வ அ ம்? வ இந்த و- வார்த்தையிலிருந்து அலிஃப்ல சவுண்டை பிரிச்சு எடுக்கணும். சேர்த்து நுழைச்சி ஒன்று கொண்டு உள்ள மிக்ஸ் பண்ணி ஓதப்படாது. நான் வசனமா தான் ஜாயின் பண்ணி கொண்டு ஓதுவோம். ஆனா அதுலயும் இதுக்குள்ள ரெண்டுக்கும் மிக தெளிவான பிரிகோட அந்த கிளியரான வேறுபாடு அடுத்து ஓதணும். விளங்குதா? وأما وأما السائل فلا تنهر. போதும் பாப்போம். وأما السائل فلا تنحر. அடுத்தது சத்திர ஸ்பெஷல் சத்துக்குரிய பேர் என்ன? ஃபங்க்ஷன் என்ன? சத்திர ப்ராசஸ் என்ன? ஷத்து என்ற சிம்பிள்ஸ் ப்ராசஸ் என்ன? என்ன செய்யும் அது ஷத்து வந்தா? ஷத்து வந்தா அந்த இடத்துல நாங்க நின்று போகணும். ஓகே, அப்போ மீம்ல நிக்கிறோம். சீன்லையும் நாங்க ஷத்துக்குரிய டைமை கொடுக்கணும். Okay. وأما السائل فلا تنهر. ம். சரி, போதுங்க. وأما السائل فلا تنحر. சரி, போதுங்க. ராகம் எடுத்து போதுங்க. சீனா 3 செகண்ட் நீட்டுறீங்களான்னு பாருங்க. சிக் கவுண்ட் பண்ணப்படுதான்னு பாருங்க. போதும், நல்ல ஒரு டோன் நல்ல இந்த விஷயங்களை Okay. பிடிச்சிக்குவோம். وأما السائل فلا تنحر. சரி, சீனா 3 செகண்ட் நீட்டினீங்களா? Elsa. ஆயிட்டான். அந்த 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 இடத்துல நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. Okay. وأما السائل فلا تنحر. அடுத்தது, ஐல இந்த இந்த உச்சரிக்குள்ள தொண்டையிட்ட கொஞ்சம் கீழுக்கு போய் சவுண்ட் வருது. வாயில முன்னுக்கு இந்த வருது இல்ல. நீங்க இப்படி விளங்கிக்கணும். எந்த இடத்துல சவுண்ட் உச்சரிச்சீங்களோ அதே இடத்துல தான் நீங்க உச்சரிக்கணும். அ இ உ மூணும் ஒரே இடத்துல தான் வரணும் வாயில. உதாரணத்துக்கு பே பி பூ, வாயில எந்த இடத்துல வர சொல்லுங்க. பே பி பூ சொல்லி பாருங்க. بابي உதடுகள். ரெண்டு உதடு தான். ஒன்றுக்கு பேன்னு சொல்ல போக ரெண்டு உதடும், பீன்னு சொல்ல போகல தொண்டையால நாக்கு, திருப்பி பூன்னு சொல்ல போகல மூக்கு, இப்படி மாறுது இல்லையே. குறிப்பிட்டு அந்த இடத்துல தான் வருது. அதே போல அலிஃபினுடைய பேசிக் இடம் அ இ உ மூணு ஒரே இடம், வாயிட முன் பகுதி.
நான் கசிக்காம வருது. ஓகே. ம். திருப்பி ஒரு பாருங்க. ஓகே. وأما السائل فلا تنحر. ஓகே, இப்ப சரி. ஆ, இன்னொரு விஷயத்த பார்ப்போம். இன்னொரு சொல்லுங்க பார்ப்போம். صراط الذين أنعمت عليهم. இதுல எங்க அலிஃப் இருக்குது? ஏட உச்சரிப்பு வரவே இல்லையே. என்ற அந்த சவுண்ட் வரலன்னா அலிஃப் வராது. ஓகே. ம். صراط الذين أنعمت. இப்ப வருது, பட் இப்படி ஓத இயலாது. வசனமா தான் ஓகே. ஓதணும். ஆ, சரி, கேன் யூ ஒரு தடவை சரி காட்டுங்க. இப்ப நீ ஓதனே சரி, ரெண்டாட்டு ட்ரை பண்ணது சரி. ஆனா ஓகே. அந்த ரெண்டா உடைச்சு தானே ஓதுறீங்க, ரெண்டையும் சேருங்க பாப்போமா. صراط الذين வருது இல்லையே. ஓகே. ஓகே. பாப்போம், அதான் ட்ரை, அங்கதான் ட்ரை பண்ணணும். ம். ஓகே. முதலாவது صراط. ஆ, ஓகே. ட்ரை பண்ணு, ஓகே. ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு, சரி தரேன். ம். صراط الذين أنعمت வரல. عليهم. இப்ப நான் முதலாவதுக்கு வரேன் பாருங்க. وَأَمَّا ஓகே. السَّائِلَ فَلَا تَنْهَرْ. எங்க சரி அலிஃப உச்சரிப்பு வந்துச்சுதா? இல்ல. இல்ல. இப்ப பாருங்க. وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ வந்துச்சுதா? அஹ், என்ன டிஃபரெண்ட் நான் எப்படி ஓதினேன்? ஏன் என்ன என்ன செஞ்சு ஓதினேன்? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆகும். அந்த சவுண்ட் எடுக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணினாதான் அந்த விஷயம் உங்களுக்கு விளங்கும். உங்களோட ஓதல்ல நீங்க அதை ட்ரை பண்ணுவீங்க. அதான் கேள்வி. நான் கேள்வி விளங்கியா தானே? இல்லைங்க சார். விளங்கின ஆன்சர் என்ன? ஆன்சர் விளங்கினா அந்த வசனத்தை சரியா ஓதுவீங்க. பாப்போம். விளங்குது இல்ல ஆன்சர்? அப்படியா? சொல்ல தெரியா? என்ன என்ன செஞ்சு விளங்குது இல்ல அப்படியா? நான் பெருசா ஒண்ணும் செய்யல. அந்த க்கு முன்னுக்கு வார எழுத்துல இருந்து தெளிவாக பிரிச்சு ஓதினேன். அது யா. விளங்காம பிரிச்சேன். எப்படி விளங்காம? வ ஈல இப்படி உங்களுக்கு தெளிவாக விளங்கி எல்லாத்தையும் தனித்தனியா ஓதாம விளங்காத அமைப்புல பிரிச்சு ஓதணும். நாங்க சேர்த்தான் ஓதணும், ஒன்றுக்குள்ள ஒன்று மிக்ஸ் ஆகாம பார்த்துக்கொள்ளணும். எப்படி? صراط الذين أنعمت عليهم. صراط الذين ந அந்த வந்தா சரி. ஓகே. ம். صراط الذين أنعمت عليهم. மாஷா அல்லாஹ். இந்த வருது இப்ப வந்துச்சு சவுண்ட். ரெக்கார்டை கட்டாயம் கேட்கணும். உங்களோட ஓதுல ஏன் ஓகே. வருது இல்ல ஏன் வருதுன்னு பார்க்கணுமா, அதான் முக்கியம். திருப்பி صراط الذين أنعمت عليهم. சரி, இன்னும் ஒரே ஒரு வருஷத்துக்கு வருவோம். இது வந்து பார்ப்போம். இது ரெண்டு விஷயம். وأما السائل فلا تنحر. ம். மூணாவது மூணாவது. وأنزلنا من. Okay, sorry. ம். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. இப்ப உங்களோட ஓதல்ல இரு பிரச்சனை தெரியுமா? நீங்க அடுத்த எழுத்த சரியான ஸ்பீடு பாக்குறீங்க இல்ல. எனவே அந்த இடத்த எக்ஸ்ட்ராக்காக பாக்குறீங்க. உங்களோட ஓதல் சொல்லுது உங்களுக்கு அடுத்த எழுத்திட பார்க்கணுமே. ஒரு ஒன்று ஓத போற அடுத்தது பார்க்கணுமே, இந்த ஃப்ளோ ட்ரெக்ல ஓதி கொண்டு போறதுக்கு அந்த ட்ரெக்ல இஷ்யூஸ் ஈகுதுங்கன்னு உங்களோட ஓதல் செல்லுது. Okay. ம். திருப்பி ஓது பார்க்க முடியாது. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. ம். இப்போ கொஞ்சம் இப்ப சவுண்ட் வந்துட்டு அன்சல்னா வருது, அன் வருது. ஆனா நீட்டு வந்து போகுது. அது கொஞ்சம் நீட்டு ராகம் எடுக்கிறது அவசரம். அந்த அவசரத்தை குறைக்கணும்.
ஓகே சார். உங்களோட கண்ணுக்கு நீங்க ஒரு கடிவாளம் கொண்டு போட வாங்குற ஸ்பீடா ஓடக்கூடாது. என்னோட வாயினுடைய அமைப்போட தான் போகணும். நீட்டக்கூடிய இடத்துல கொஞ்சம் டைம் தரணும் என்று சொல்லி உங்களோட கண்ணுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு கண்டிஷன் ஒன்று போடுவா. ஏன்டா நீட்ட நீட்ட இடத்துல அவர் நிற்காரு இல்லை ஓடி போயிடுறாரு. அது பெரிய பிள்ளை. ஓகே சார். திருப்பி வந்து பாவம் மூணாவது. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. சரி. ஆ நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف. அது எப்படி வசைஃப் மட்டும் தனியாக வரல. நல்லா விளங்கிக்கோங்க. Okay. குர்ஆன்ல யாரும் ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு ஓத டைப் பண்ணப்படாது. அது பெரிய வேலை. மினிமம் மினிமம் 2 சொல் சரி வந்துடும். மேக்சிமம் நீங்க ஒரு பக்கத்தையும் எடுத்து ஓதுங்க, யாரும் உங்களுக்கு குறை சொல்ல மாட்டாங்க. மினிமம் ஒரு சொல் வரப்படாது, 2 சொல் வந்துடணும். Okay. ம் நாலாவது. Okay. Okay. إيلافهم رحلة الشتاء والصيف. ஆ வசைஃப்லையும் ராகம் எடுக்கலாம். கடைசி இடத்துக்கு நாங்கள் சுக்குன் வைக்கிறோம். அதுக்கு முன்னாலேயும் சுக்குன் செய்யப்பட்ட யாவன்றதால வசைஃப் நிப்பாட்டலாம். Okay. ஓகே, அஞ்சாவது பாப்போம் பாப்போம். بأن ربك أوحى لها. இந்த ஐன் அலிஃப் அலிஃபை இல்லையே ஓதல்ல. மறக்கப்படாது ப்ரோ. بأن இல்ல ربك أوحى பி لها. பி அன்ன பி அன்ன பி அன்ன بأن ரப்பக. بأن ம் Okay. بأن ربك أوحى لها. ம் இதுக்கு முன்னுக்கு இப்படி சனியா ஓதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா? சரி, இல்ல சார். ஃபர்ஸ்ட் டைம். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைம். பெரிய வேலை உண்டுகிற இந்த கொரோனா கட்டாயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ டைம் டைம் இல்லைன்னு கட்டாயம் சொல்ல வேணாம். மினிமம் இந்த ரெக்கார்டு சரி நீங்கள் திருப்பி கேட்டு இந்த வசந்த சரி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல ஓகே ஹை சார். லெவல் ப்ராக்டிஸ் என்னன்னா நீங்கள் ரெக்கார்டை கேட்டு இதில் நுணுக்கங்களை பார்த்து அந்த ஏர்ட சவுண்ட் எப்படி வருதுங்கிறத கேட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபாக ரிசைட் பண்ணுற அந்த ரிசைட்டேஷன் விதத்துலேயும் இந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வர்றது உங்களோட ஓதரை குயிக்காக டெவலப் பண்ணும். ஏன்னா நீங்கள் சரி ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டிருக்கிற ஒருத்தராக விலங்கல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலும். ஆனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த நோய் தொடர்ந்திக்கப்படாது. இந்த அவசரமாக காயம் ஆறணும். அதுக்கு நீங்கள் வழி பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இன்ஷா கிளாஸுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த 5 ஒரு முறை ஓதித்தான் அடுத்த பாடத்துக்கு போவோம். இந்த இஷ்யூ திருப்பி வராமல் நீங்கள் ரெடி ஆகிட்டு வரணும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.